السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسول الكريم أما بعد கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமிக்க ரமலானுடைய மாதத்தில் ரஹ்மத்துடைய பத்தில் இரண்டாவது தராவி தொழுகக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கின்றார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் நாம் பேசினோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு மனிதன் எந்திரித்ததிலிருந்து தூங்கும் வரை என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும், அந்த அமல்களுடைய சிறப்புகளை எல்லாம் நேற்றைய தினம் நாம் பேசினோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அமல்கள் எல்லாம் நாம் மற்ற நேரங்களில் மற்ற காலங்களில் செய்யக்கூடிய அமல்கள் தான். ஒன்றை தவிர நோன்பு மட்டும் இந்த ரமலானில் மட்டும்தான் வைக்க முடியும். மற்ற நேரத்தில் வைத்தால் அது சுன்னத்தான நோன்பாகவோ நபிலான நோன்பாகவோ மட்டும்தான் கணக்கிட முடியும். கட்டாய கடமையாக்கப்பட்ட ஒரு நோன்பு என்று சொன்னால் அது ரமலானுடைய மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு மட்டும்தான். ஏனைய தஹஜத்தாக இருக்கட்டும், இஷ்ராக்காக இருக்கட்டும், தௌபா நஃபிலாக இருக்கட்டும், திக்ராக இருக்கட்டும், எந்த அமல்கள் செய்தாலும் அதெல்லாம் மற்ற காலங்களில் செய்து விடலாம். ஆனால் கட்டாயமாக்கப்பட்ட நோன்பு, அந்த நோன்பை இந்த ரமலானில் மட்டும்தான் வைக்க முடியும். நோன்பு எவ்வளவு முக்கியமானது என்று நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமானுடையவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு, உங்கள் மீது நோன்பு கட்டாய கடமையாக்கப்பட்டது. குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். சொல்லும்போது அல்லாஹ் கடைசியாக சொல்லும்போது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக தான் இந்த நோன்பை நான் கடமையாக்கி இருக்கின்றேன் என்று அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லியிருக்கின்றார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று போதப்பட்ட வசனமும் அதுதான். இப்போ நோன்பு என்பது கட்டாயம் கடமை. இந்த நேரத்திலும் கூட உடல்நிலை காரணமாகவோ வேறு ஏதாவது நம்மளுடைய வேலையின் பளுவின் காரணமாகவோ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நோன்பை விடக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துடுறோம். சின்ன பிள்ளையில இருந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளையில இருந்து நம்ம என்ன செஞ்சிடணும், நோன்பு வைக்கிறதுக்கு ஆர்வப்படுத்திடணும். அந்த பிள்ளைகளுக்கு தகுந்தது போன்று, ஒவ்வொரு வயசுக்கு தகுந்தது போன்று, இந்த கொஞ்ச நேரம் நீ சாப்பிட்டுக்கப்பா, கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு ஏதாவது ஒன்று சொல்லி சின்ன பிள்ளைகளுக்கு ஆர்வப்படுத்தி ஆக மொத்தம் நோன்பை சின்ன வயசுல இருந்தே வைக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்தணும். இன்னைக்கு பெரிய வயது ஆனாலும் நோன்பு வைக்காம விட்டுறாங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம கவனிக்கணும். முன்னாடி உள்ள சமுதாயத்துக்கு எப்படி நோன்பை கடமையாக்கியிருக்கேனோ அதே போன்று உங்களுக்கு கடமையாக்கியிருக்கேன். அப்போ முன்னாடி உள்ள சமுதாயங்களும் நோன்பு வச்சிச்சு. நோன்பு பலவிதமான முறையில் வந்து தான் கடைசி நமக்கு இந்த நோன்பு கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் இந்த நோன்பு இருக்கிறதே அது முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் கொடுத்தது நோன்பு. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஒரு மனிதன் அடைய வேண்டுமா, அதற்கு அல்லாஹ் கொடுத்தது நோன்பு. அதே போன்று ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை இருக்கிறது, அந்த சோதனையில் இருந்து விடுதலையாக வேண்டுமா, அதற்கு அல்லாஹ் கொடுத்த கட்டாய கடமை எது என்றால் நோன்பு. இரண்டு விஷயத்தை பார்க்கலாம். ஹஜ்ரத் மூசா அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், யா அல்லாஹ் உன்னை நான் பார்க்கணும், எனக்கு ஏதாவது வேதம் கொடு. அல்லாஹ்விடம் கேட்டார்கள். கேட்கும்போது அல்லாஹ் சொன்ன வார்த்தை, என்னை நீ பார்க்கணுமா, அப்போ நீ நோன்பு வச்சுட்டு வா. என்னை பார்க்க வேண்டும், என்னை நீ நெருங்க வேண்டும் என்றால் நோன்பு வைத்து விட்டு வாருங்கள் என்று மூசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். 30 நோன்பு வைத்தார்கள். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு 10 நோன்பு, 40 நோன்புகளை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார். மூசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வேதங்களை அனுப்புகின்றான். அப்ப நோம்பின் மூலமாக ஒரு நபியையும் கூட தன் பக்கம் நெருக்கமாகுவதற்கு அல்லாஹ் கொடுத்த அமல் எது என்றால் அது நோம்பாக தான் இருக்கிறது. அந்த நோன்பு அவ்வளவு முக்கியமானது. அதே போன்று ஹஜ்ரத் மரியம் அலைஹி வஸல்லம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருவோம். மரியம் அலைஹி வஸல்லம் எந்த ஒரு கணவனுடைய தொடர்பும் இல்லாமல் அல்லாஹ் குழந்தையை தரிக்க வைத்து விட்டான். ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். இந்த காலத்தில் இந்த சூழ்நிலையில எவ்வளவு மோசமாக பேசுவாங்க. எந்த ஒரு ஆண் தொடுதலும் இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அப்போ அந்த குழந்தை பிறந்துருச்சுன்னா எவ்வளவு மோசமாக பேசுவாங்க. அப்போ கேட்டாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் இவ்வளோ பெரிய சோதனை, எவ்வளோ பெரிய கஷ்டம், நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்றது, எனக்கு குழந்தை நீ தான் குழந்தைய தந்த, உன்னுடைய அருளின் மூலமாக எனக்கு குழந்தை இருந்துச்சு, எந்த ஆணும் எனக்கு தொடர், அது உனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் இந்த சோதனையில் இருக்கிறேன், இந்த கஷ்டத்தில் நான் இருக்கிறேன், இந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நான் எப்படி இருக்கணும், என்ன செய்ய அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொன்ன வார்த்தை, மரியமே நீங்கள் நோன்பு வைங்க.
கர்ப்பஸ்திரியா இருக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை, நீங்கள் நோன்பு வையுங்கள். நோன்புன்னு இந்த இடத்துல நம்ம விளங்குறது என்னன்னு சொன்னால், வெறும் வாய்க்கும் வயிறுக்கும் மட்டும் இல்லை. ஒரு மனிதன் தன்னுடைய உடல் உறுப்புகளை எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் அல்லாஹ்விற்காக தவிர்த்து இருப்பது, அதுதான் நோன்பு. எதெல்லாம் செய்ய முடியும், எது வேணாலும் பார்க்கலாம், எதை வேணாலும் குடிக்கலாம், எது வேணாலும் சாப்பிடலாம், என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் என் ரப்புக்காக நான் சாப்பிடாம இருக்கேன், என் ரப்பு சொல்லிட்டா நான் குடிக்காம இருக்கேன், என் ரப்பு சொல்லிட்டா என் இச்சைகளை நான் தீண்டாம இருக்கேன், என்னுடைய இச்சைகளை நான் கட்டுப்படுத்தி இருக்கிறேன். எல்லா விஷயம் என் ரப்புக்காக ஒரு மனிதன் பேசுவான், குடிப்பான், சாப்பிடுவான், எல்லாம் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் இருக்கக்கூடிய விஷயம். அங்கே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை, மரியமே நீங்கள் யாரிடமும் பேசாதீங்க, அதுதான் நோன்பு. ஒரு கர்ப்பஸ்திரி எப்படி நோன்பு வைக்கிறது, ஒரு கர்ப்பஸ்திரி எப்படி நோன்பு வைக்கிறது? அல்லாஹ் சொன்ன வார்த்தை, மரியமே யாரிடமும் நீங்கள் பேசாதீங்க, அதுதான் நோன்பு. யார்ட்டையும் பேசாதீங்க. அப்போ பேசாமல் இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக இருக்கும்போது பேசினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அன அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று அங்கே குழந்தையாக இருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பேச வைத்தார். இந்த இடத்துல விளங்க வேண்டியது, ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை, மிகப்பெரிய ஒரு கஷ்டம். அந்த கஷ்டத்தில் இருந்து அல்லாஹ் கொடுத்த ஒரு நிவாரணம் எது என்றால் நோன்பு தான். அப்போ நோன்பு இந்த அளவுக்கு படித்தரங்களாக இருந்துச்சு. நோன்பு எப்படியெல்லாம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். முதல் விஷயம், நோன்பு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், ஆரம்பத்தில் நம்ம எல்லாம் ஆஷுராவுடைய நோன்பு வைக்கிறோமே, அந்த ஆஷுராவுடைய நோன்பு மட்டும்தான் இருந்துச்சு. ஆஷுராவுடைய நோன்பு எல்லாம் அந்த நோன்பு மட்டும்தான் இருந்துச்சு. அதற்கு பிறகு அல்லாஹ் ஐயாபுல் ஃபீர் என்று சொல்லக்கூடிய பிறை 13, 14, 15 வைக்கிறோமே, அந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொன்னான்னு சொன்னால், நீங்கள் மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில மட்டும் நோன்பு இல்லாமல் இருந்துக்கலாம். இஷாவுடைய பாங்கு சொல்லிடுச்சுன்னா நோன்பு வச்ச மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஒரு நோன்பு அல்லாஹ் கடமையாக்கி இருந்தான். ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படி இருந்துச்சு. அதுவும் விரும்பினவங்க வைக்கலாம், விரும்பினவங்க வைக்கலாம், விரும்பாமல்லாம் நீங்கள் வைக்க தேவையில்லை அப்படின்லாம் சொல்லப்பட்டிருந்துச்சு. அதுக்கு பிறகு மகரிப் டு இஷாக்குள்ளே தான் நீங்கள் நோன்பு திறந்து இருக்கணும். இஷாவுடைய பாங்கு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் உறங்கி விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அடுத்த நாளுடைய நோன்பு கட்டாய கடமையாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்துச்சு. இந்த நேரத்தில் பல சஹாபாக்கள் அந்த நேரத்தை கட்டுப்படுத்த முடியல. சாப்பிட்டாங்க, குடித்தாங்க, தன்னுடைய இச்சைகளை பூர்த்தி செஞ்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. இதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சில சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நேரம் குறைவாக இருக்கு, இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும் தெரியல. நாங்கள் அப்போ தான் மகரிப் தொழுந்துட்டு போனோம், உடனே இஷா வந்துருச்சு. அப்போ தாங்க நோன்பு திறந்துட்டு போன வீட்டுக்கு, அதுக்குள்ளே போனால் திராவி வந்துருச்சு. இப்போ தான் நோன்பு திறந்துட்டு வீட்டுக்கு போன மாதிரி ஆயிடுச்சு, திராவி தொழுகைக்கு வர மாதிரி இருக்குது. அதே போல தான் அப்போ தான் நோன்பு திறந்துருப்பாங்க. அந்த கொஞ்ச நேரத்தில் வரும் ஒரு சஹாபி இப்படி செஞ்சாங்க. என்னன்னு சொன்னால், அவங்களுடைய மனைவி அந்த சஹாபிக்காக உணவை எடுப்பதற்காக போயிட்டு வருவாங்க. போயிட்டு வரும்போது அந்த சஹாபி தூங்கிடுவார். உணவை எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே இஷாவுடைய பாங்க சொல்லிடும். அடுத்த நாளோட நோன்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த சஹாபி என்ன சொல்றது, ரொம்ப பசியோட நேரத்துக்கு நம்ம இப்போ சாப்பிட்ற மாதிரிலாம் சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு சாப்பாடுடைய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நோன்பு திறப்பதற்காக மனைவி தயாரிப்பதற்காக உணவு எடுக்க போகிறாங்க. எடுத்துகிட்டு வரும்போது அவரும் தூங்கிடுறாரு. இஷாவுடைய வக்து வந்துருச்சு, ஒன்றும் செய்ய முடியல. இன்னும் சில சஹாபாக்கள் அவங்களுடைய இச்சைகளை பூர்த்தி செஞ்சுட்டாங்க, தன் மனைவியுடன் போய் சேர்ந்துட்டாங்க. இதற்கு பிறகுதான் அல்லாஹ் இப்பொழுது நாம் வைக்கக்கூடிய நோன்பு போன்று நீங்கள் சுபுஹுடைய சாதிக், அதாவது பாங்கு சொல்வதற்கு முன்னாடி இருந்து சஹருடைய நேரம், அந்த நேரத்தில் இருந்து அதே போன்று சூரிய அஸ்தமம் அந்த மகரிபுக்கு முன்னாடி வரை நீங்கள் நோன்பு வையுங்கள் என்ற ஒரு கடமையை அல்லாஹ் இப்பொழுது தந்திருக்கான். அதற்கு பிறகு அல்லாஹ் இப்போ உள்ள நோன்பு போல இந்த நோன்புக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், எல்லா அமல்களும் அல்லாஹ் கூலியை மலக்குமார்களை வைத்து தருவான். ஆனால் நோன்புக்கு மட்டும் நான் கூலி தரேன்னு சொல்லி சொல்கிறான். நோன்புக்கு மட்டும் நான் கூலி தரேன், இந்த நோன்புக்கு மட்டும் அல்லாஹ் கூலி தரேன்னு சொன்னானே. இதை கிதாபில் 3 விதமான முறையில் எழுதப்படுது. நேற்று நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். 3 விதமான முறையில் சொல்லப்படுது. முதல் விஷயம், எதன் காரணமாக அல்லாஹ் கூலியை நான் தருகிறேன் என்று சொல்கிறானா, நோன்புக்கு முகஸ்துதி இல்லை, நோன்பு யாரும் பார்க்கறது இல்லை. ஒரு மனிதன் நோன்பு வைப்பது அவளுக்கும் ரப்புக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. சஹரில் சாப்பிடலாம், எங்கே வேணால் போய் தண்ணி குடிச்சுக்கலாம், எங்கே வேணால் போய் சாப்பிட்டுக்கலாம், நினைச்சா என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் அவன் தாகித்திருந்து பசித்திருந்து இச்சைகளை பூர்த்தி செய்து இச்சைகளை அடக்கி கொண்டு தன் ரப்புக்காக அடங்கியிருப்பானே, எந்த ஒரு யாரும் பார்க்காமல் யாருக்கும் தெரியாமல் ஒரு அமல் சொல்லுகிறான், அடுத்தவங்க பார்க்குறாங்க. அதே போன்று என்ன அமல் செஞ்சால் சதக்கா கொடுக்கலாம், அடுத்தவங்க பார்க்குறாங்க. எல்லா அமல்களும் மற்றவர்கள்
வேண்டும். நோன்பு மட்டும் அவனுக்கும் ரப்புக்கும் உள்ளது. எனவேதான் அல்லாஹ் சொன்ன வார்த்தை, நோன்பு நான் உங்களுக்கு கூலி தருகிறேன். நோன்புக்கு கூலி நானே தரேன். ஏன்னா எனக்காக நீ வச்சிருக்க. ரெண்டு விஷயம் தாங்க அல்லாஹ்க்கும் ஒரு மனுஷனுக்கு மட்டும் தான் இருக்கும். ஒன்று என்னன்னா நோன்பு, ஒன்று என்னன்னா குளிப்பு கடமை. குளிப்பு கடமையும் அவனுக்கும் அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். அதிலும் கூட சில நேரங்களில் மனைவிக்கு தெரியக்கூடிய அளவுக்கு ஆகுது. ஆனால் நோன்பு மட்டும்தான் யாருக்குமே தெரியாத ஒன்று. நோன்பு சகல்ல வீட்டில் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு வெளியே போகும்போது தண்ணி குடிக்கலாம், குடிச்சுக்கலாம், சாப்பிடணும்னா சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணா செஞ்சுக்கலாம். ஆனால் அவன் என் ரப்புக்காக நான் தாகித்திருக்கிறேன், என் ரப்புக்காக நான் சாப்பிடாமல் இருக்கிறேன் என்று அடக்கி கொண்டு இருப்பானே, இந்த முகஸ்துதி, இந்த செயல்பாடுகள் யாருக்கும் தெரியாமல் இருக்கிறானே, இந்த ஒரு விஷயத்துக்காக அல்லாஹ் என்ன சொல்றான், கூலி நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ரெண்டாவது விஷயம் கிதாபில் எழுதப்படுது. அல்லாஹ் சொன்னால் நான் ஏன் கூலி தரேன் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு சொல்லப்படுது, அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைபாடுகள் இருந்துச்சுன்னு சொன்னா, உதாரணத்துக்கு என்னுடைய தாய்க்கு நான் சரியான முறையில் கடமையை செய்யல, என் மனைவிக்கு செய்யல, என் பிள்ளைக்கு செய்யல, எல்லாரும் நாளைக்கு மறுமையில் வந்து நின்றுவாங்க. நின்று சொல்லுவாங்க, என் தகப்பன் எனக்கு எதுவும் செய்யல, என் கணவன் எனக்கு எதுவும் செய்யல, என் மகன் எனக்கு எதுவும் செய்யல, எதுவும் செய்யலை என்று சொல்லும்போது நம்முடைய நன்மையெல்லாம் தூக்கி அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருவான். ஹதீஸ்ல வருதுங்க, உஹது மலை அளவுக்கு நன்மை சம்பாதித்து வந்தாலும் அவன் தன்னுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை சரியான முறையில் செய்யவில்லை என்றால் இவருடைய நன்மை எல்லாம் அவர்களுக்கு போய்விடும், நன்மை தீர்ந்துவிடும், திரும்பவும் எல்லாரும் வந்துகிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை தூக்கி நம்மளுக்கு கூட உஹது மலை அளவுக்கு அந்த பாவம் வந்துடும். அந்த அளவுக்கு மோசமானது குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலாம். அப்ப அவங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை செய்ய வேண்டும். இந்த நன்மையெல்லாம் அல்லாஹ் தூக்கி கொடுக்குறான்ல. கிதாபில் எழுதப்படுது, நோன்பு மட்டும் அல்லாஹ் கை வைக்க மாட்டான். மற்ற நன்மையெல்லாம் எல்லாத்துக்கு தந்துடுறான், நோன்புல மட்டும் அல்லாஹ் கை வைக்க மாட்டான். காரணம், நோன்புக்கு நான் கூலி தரேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். இப்போ நோன்பு அவ்வளோ முக்கியமானது. அவன் இன்னைக்கு இந்த நேரத்தில் நோன்பு எவ்வளோ முக்கியம் என்று சொல்றதுக்காக நான் சொல்ல வரேன். நோன்பு வைக்காம பல பேர் இருக்கும். நோன்பு வேணாம், நம்மளுக்கு வயசாயிருச்சு, நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லை, நோன்பை விட்டரலாம். என்ன மிஞ்சி போனால் மௌத்து வருமா, வந்துட்டு போகுது. நோன்பு நிலையில மௌத்தா போனவங்க எத்தனையோ பெரியார்கள் இருக்காங்க. நஃபீஸா என்ற அம்மையார் 30 வருடமாக அவர்கள் செய்த துவா, யா அல்லாஹ் நான் நோன்பு வைத்த நிலையிலேயே எனக்கு மௌத்தே தருவாய் துவா செய்தார்கள். நஃபீஸா பெண்மணி நோன்பு வைத்த நிலையில் தான் அவங்க மௌத்தாவும் போனாங்க, சகல் வச்சாங்க, இஃப்தார் அல்லாட்ட போய் திறந்தாங்க. அப்படியே அல்லா ரூஹை எடுத்துட்டான். 30 வருஷம் நோன்பு வச்ச நிலையில் எனக்கு மௌத்துன்னு துவா செஞ்சவங்க. நிறைய கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரெண்டாவது விஷயம் நோம்பில் மட்டும் அல்லாஹ் கை வைக்க மாட்டான். மூன்றாவது விஷயம் சொல்லப்படுது, காபத்துல்லால அந்த நேரத்தில் அல்லாவிற்காக மட்டுமல்லாமல் சில கடவுள்களை வைத்து வணங்கி கொண்டிருந்தாங்க காஃபிர்கள். ஒவ்வொரு கடவுள்களை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. குர்பானை கொடுக்கணுமா, அது ஒரு கடவுள். நேர்ச்சை செய்யணுமா, அது ஒரு கடவுள். எல்லா அமல்களும் அந்த காஃபிர்கள் என்ன செஞ்சாங்க, மற்ற கடவுளுக்கு கொண்டு போய் படைச்சாங்க, குர்பானை கொடுத்தாங்க. இன்னும் சொல்லப்படுது, சில சிலைகளை வச்சு கூட ஹஜ்ஜு செஞ்சாங்கன்னு சொல்லப்படுது. லாத்து, மனாத்து, உஸ்தான் சொல்லி பெரிய சிலைகள், அந்த சிலைகளை வைத்து கூட ஹஜ்ஜு செஞ்சாங்கன்னு கூட சொல்லப்படுது. அந்த அளவுக்கு எல்லா அமல்களையும் மற்ற கடவுள்களுக்கும் அந்த காஃபிர்கள் செஞ்சாங்க. ஆனால் நோன்பு மட்டும் அவங்க அல்லாஹ் இல்லைன்னு மறுக்கவே இல்லை, அல்லாவோட சேர்த்து மற்ற கூட்டாளிகளை வச்சுக்கிட்டாங்க. ஆனால் நோன்பு மட்டும் அவங்க செஞ்சது என்ன தெரியுமா, அல்லாஹ்க்கு மட்டும் தான் வச்சாங்க, வேற எந்த கடவுளுக்கும் வைக்கல. நோன்பு மட்டும் அல்லாஹ்க்கு மட்டும் தான் வச்சாங்க. அதனால தான் அல்லாஹ் சொன்னா, நோன்பு இருக்கிறது அதுக்கு நான் கூலி தரேன். 3 விதமான முறையில் கிதாபில் எழுதப்படுது. நியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பு அவ்வளோ முக்கியமானது. இந்த நேரத்திலும் கூட நம்ம நோன்பு வைக்கலன்னு சொன்னால் நம்மளை விட ஒரு கைசேதமானவர்கள், நம்மளை விட ஒரு துஷ்டமானவர்கள் வேற யாரும் இருக்க முடியாது. ஹதீஸில் வருது, சூமு தஸ்ஹு, நோன்பு வையுங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள். நோன்பு வைங்க ஆரோக்கியம் பெறுவீங்க. அப்போ நோன்பின் மூலமாக அல்லாஹ் எல்லா விதமான ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்துருவான். எனக்கு உடம்பு சரியில்லை நோன்பு வைக்கலன்னு சொல்லி காரணத்தை சொல்ல வேணாம். நீங்க நோன்பு வைங்க, நோன்பு வச்சு துவா செய்யுங்க, அல்லாஹ் அதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியத்தை அல்லாஹ் தருவான். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் மனதுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தந்துருவானாக. வாஹதனான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. سبحان الله عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم انت السلام ومنك السلام تبارك يا ذو الجلال والاكرام. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى على خير خلق سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. والحمد لله رب العالمين.